ரெடி ரெடி. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்துங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான இந்த பெரிய கிரைண்டரில் அரைச்ச சுமையான பஞ்சு போல் மெத்து இட்லியை வைக்க போகிறோம். வேண்டாம் தம்பி, இட்லியும் வச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி சாம்பாரும் வச்சு கச்சான் சட்னியும் செய்ய போகிறோம். என்ன கச்சானுண்டா வேர்க்கடலைன்னு சொல்லுவீனோம், நாங்கள் கச்சானுட்டு சொல்லுவோம். இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? சரியா, எனக்கு பலதரப்பட்ட பேர்கள் இருக்கு. ஆனால் நாங்கள் சொல்கிறது கச்சான். சரியா, அதில் செமையாக ஒரு சட்னி செஞ்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். என்ன அதான் இன்றைக்கி எங்கிட்ட இரவு சாப்பாடு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா, இப்போ வாங்க கடகடண்டு இட்லியும் வச்சு சட்னியும் வச்சு சாம்பாரையும் வச்சு சூப்பராக குழச்சடிக்கலாம். இதில் வந்து இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து தான் நாங்கள் இட்லி அரிசி என்று சொல்லுவோம். டெய்லி நிறைய பேர் கேட்பீங்க இட்லி அரிசி என்றா என்னென்று. இதுதான் இட்லி அரிசி. இது வந்து கடைகளில் நீங்கள் இட்லி அரிசி என்று கேட்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் வடபத் அரிசி என்று கூட கேட்கலாம். ஜியாண்ண கடையில் கூட இருக்குது இந்த அரிசி. வாங்கி பாருங்கள், சூப்பராக வரும். இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா வரும். இந்த டம்ளரால் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துருக்குறேன். பார்த்தீங்களா? இப்போ இது ரெண்டையும் நல்ல வடிவாக தனித்தனியாக வடிவாக கிளஞ்சி 1க்கு 2 தரம் கழுவி கொண்டு வரணும். ஏனெண்டா ஊற வச்சா பிறகு திருப்பி அரைக்கும் போது நான் கழுவ போகிறதில்லை. அந்த ஊற வச்ச தண்ணியிலே தான் கழுவ போகிறேன், அரைக்க போகிறேன். அதால் இப்போ நல்ல வடிவாக கழுவி கொண்டு வருவோமா. 2-3 தடவை நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. உளுந்து, வெந்தயம், இட்லி அரிசி எல்லாத்தையும் இப்போ மூடி வைப்போம். நல்லா ஊறட்டுக்கும். ஒரு 8 மணித்தியாலமாவது நல்லா ஊறணும். ஊறினோன்னு அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, நல்லாவே ஊறி இருக்கு அரிசியும் உளுந்தும். பாருங்க நல்லா ஊறி இருக்குங்க. நல்லா ஒரு 8 மணித்தியாலம் ஊற வச்சுனா இங்கே அதில் உளுந்து மூறிட்டு இனி கழுவ போகிறது இல்லை. நான் இதில் தான் அரைச்செடுக்க போகிறேன். உளுந்தை போடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுப்போம். தண்ணியை பார்த்து தெளிச்சு தான் போடணும். ரெடியாக போட்டக்கூடாது. தண்ணி இப்படி பார்த்து தெளிச்சு போடணும். தண்ணி தெளிச்சுட்டாட்டி அப்படி உளுந்து வந்து உருகிடும். இப்போ சத்தம் வித்தியாசமாக தண்ணி ஒரேடியாக உளுந்த கொட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்து தெளிச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்த போடுவது. உளுந்து எல்லாத்தையும் நடந்திருக்கோம். இப்போ பாருங்க, நல்லா அரைப்பட்டு நண்பர்களே உளுந்து. பார்த்தீங்களா, கிடைக்க தண்ணியை தெளிச்சு விடணும். நான் முதல் இந்த கிரைண்டர் வாங்கல அந்த கல் போடும்போது கொஞ்சம் சத்தம் கூடுதலாக இருந்தது. ஏன்னா அது புது கல். அந்த கொஞ்சம் இப்போ 2ஆம் தரம் பாருங்க, 2-3ஆம் தரம் அரைப்படைக்க நல்ல நைஸாக ஸ்மூத்தாக அரைப்படுது. இப்போ இதை நாங்கள் எடுத்து இப்படி ஒரு தண்ணிக்க போட்டு பார்த்தா தெரியும் பாதமங்களுக்கு. பார்த்தீங்களா, இப்படி மிதக்கணும், உள்ளுக்கு போகக்கூடாது. இனி இதை வந்து கரையும் கூடாது. அப்படியே பந்து மாதிரி மேலால நிற்கும். பார்த்தீங்களா, இதில் தான் நான் இன்றைக்கு புளிக்க வைக்க போகிறேன். புதுசாக வாங்கினான் இல்லையா அம்மா. இதில் இங்கே பாருங்க, நல்லா அரைப்பட்டுட்டு எப்படி இருக்கு பார்த்தியா. இந்த மாதிரி பந்து மாதிரி விழுவணும். இங்கே பார்த்தீங்களா, பவுன்ஸ் பண்ணே போடா இந்த மாதிரி வரணும். இப்போ எல்லாத்தையும் முதல் உளுந்து அரைச்சி உளுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு பிறகு அரிசி அரைச்சிருக்கோமா. இப்போ பாருங்க, உளுந்து அரைச்சாச்சிங்களா பார்த்தீங்களா. இனி வந்து மூடி வச்சுட்டு அரிசி அரைப்போம். அரிசியை ஊற வச்சுக்கன்னு பாருங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். ஒரேடியாக கொட்டாமல் உளுந்து எப்படி அரைச்சனோ
அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியையும் தெளித்து தான் விடணும், அள்ளுகொள்ளையாக விடக்கூடாது. அரிசி மறைஞ்சிட்டுங்களா பார்த்தீங்களா, சூப்பராக அரைஞ்சிட்டு. இங்கே இது இந்த ஆகப்பட்டை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த ரவை மாதிரி. இனி இதையும் எடுத்து நாங்கள் இந்த உளுந்து மாவோடு சேர்க்க வேண்டிய. இப்போ பாருங்க எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இனி உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். இனி இதை கையால் தான் கலந்து விடணும். நல்ல வடிவாக உளுந்துமா அரிசிமா எல்லாத்தையும் நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விடணும். ஏன்னா எங்களோட கைக்கு புளிக்க வைக்கிறதுக்கு ஒரு சக்தி பவர் இருக்கா சரியா? உங்களோட கையில் அந்த கிருமியல் இருக்கு. அப்போ அப்படி கலக்க அந்த அதெல்லாம் கலப்படும். அதுதான் அப்படி அந்த பொங்கி வர்றது. கிருமியே சாப்பிடுறீங்களா நீங்க? அம்மாட கையில பேந்தா செத்துடும். இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா. இனி மூடி வைப்போம். இதுக்கிட்ட வந்து புளிக்காட்டுக்கு நாளைக்கு காலையில் பாப்போம் எப்படி வருதுன்னு. சரியா? எங்களோட இட்லி மா இப்போ நேற்று ஊற வச்ச இட்லி மா பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கேன்னு பாருங்கோ எப்படி வந்திருக்கு. இப்படி வரணும். இதை போட்டு கண்டபடி கலக்கக்கூடாது. அப்படி கண்டபடி கலந்தோம்னா அந்த என்ன சொல்கிறது அந்த இதெல்லாம் போயிடும். அதால் அப்படியே எடுத்து அப்படியே பவுஸ் குட்டி மாதிரி இட்லியை ஊற்றணும். இப்போ நான் இட்லி ஊற்றிக்க உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ வந்து இட்லியை ஊற்றுவோம். இங்கே பாருங்கள் இட்லி தட்டெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இதை இருக்க டிஷ்யூவால் துடைப்போம். இப்போ பாருங்க டிஷ்யூவால் துடைச்சாச்சு. இனி இட்லி தட்டுக்கு இப்படி எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். அதுக்கு பிறகு இதில் எனக்கு அந்த முதலாவது தட்டுதுண்டு கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்களா எங்கள்ட தோசை மாவை இட்லி மாவை தோசை இட்லி எது வேணாலும் சுடலாம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பார்த்தியா தம்பி? இதை போட்டு கலக்கக்கூடாது. கலந்தோம்னா அந்த இதெல்லாம் போயிடும். அந்த உள்ளுக்கு இருக்கும் பபிள்ஸுகள் கீழே இறங்கிடும். எல்லாம் இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி ஊற்றுவோமா. இந்த பாத்திரம் இந்த பக்கெட்டுக்கு இன்னும் நல்லா பொங்கும் பிளாஸ்டிக்குகளை விட. என்ன ஆனால் நாங்கள் சில்வர்கள்லாம் பாவிக்கணும். இது கொஞ்சம் காற்று தான் இப்படி முள்ளுக்கு. இந்தியாவில் தாண்டா இந்த சில்வர் பாத்திரங்கள் விலை குறைவு. இங்கே விலை அங்கே போனால் அள்ளி கொண்டு வரலாமே. நல்ல தூக்கு சட்டி அதுகளை 1-2 தோசையும் சுடுறாங்க. எங்க இதுலையா? நீ அடி வேணா போகானும் எனக்கு வேலையை கூட்டாம. பாருங்க நண்பர்களே, இட்லி ஏண்டா இட்லி பேச்சா இருக்கணும். இல்லை ஏலா வந்துட்டார் இட்லி. அதுக்குள்ள இப்போ என்ன கச்சான் சட்னிங்கண்டா அதுக்கு பிறகு பூண்டு சட்னியா ஒன்றொண்டா வருது. இந்த மாதிரி ஊற்றியாச்சு பாருங்க. இனி மூடி இந்த அடுப்பில் வைப்போம் இட்லி அவியத்துக்கும். இதில் பாருங்க தண்ணி சாம்பாருக்கு வட்டக்காய் கத்தரிக்காய் போஞ்சி முள்ளங்கி பருப்பு உருளைக்கிழங்கு அப்படி எல்லா மிளகரையும் சேர்த்துருக்குறேன். சரி, அப்போ இதை அவிய வைக்க போகிறேன். இதுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள், இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாயும் சேர்ப்போம், வெள்ளைப்பூடு, பிறகு தாளிச்சும் சேர்ப்போம். இப்போ இதோட வந்து தண்ணி சேர்ப்போம் அவியறதுக்கு தேவையான அளவு. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி இதை வந்து மூடிட்டு இங்கே அடுப்பில் வைப்போம். இதில் அவியட்டும். இதில் சட்டியை வைப்போம் சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு சூடாட்டும். இதில் சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். சூடாட்டும். வெங்காயம் எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம் சூடாயிட்டோம்.
வெங்காயம் சேர்க்குறேன். இது வந்து சின்ன வெங்காயம். இதோட செத்தல் மிளகாய், இதோட வெள்ளைப்பூடு, இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ இதில் தக்காளி பழம் கொஞ்சம் சேர்ப்பேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். ஏற்கனவே தக்காளி பழமும் சேர்த்துருக்குறேன். இதோட கச்சானையும் சேர்ப்பேன். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லியில் கலந்துக்குவோம். இதோட உப்பு கொஞ்சமாக சேர்ப்பேன். கலந்துடுவோம். இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு மிக்சி கப்பில் போட்டுட்டு ஆறினோன்னு ஒரு கொஞ்சமாக கணக்காக தண்ணியை விட்டு அரைச்செடுக்க வேண்டியதான். இப்போ சட்னி ரெடி. இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இங்கே பாருங்க, ஏன்னா அதுக்கு இருக்கிறதே நாங்கள் விட மாட்டோமே தம்பி. தண்ணியாக கூட என்ன அது அணியா இந்த தண்ணியோட இங்கே பறிஞ்சு உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு இங்கே வடிவாக கலந்தெடுப்போம். சேர்ப்போம். இதோட இப்படி தான் அம்மி கழுவி போட்டு எங்களோட அம்மம்மா அம்மி கழுவினதா கழுவி அப்படி உறைஞ்சி எடுப்பா. தெரியுமா உனக்கு? என் மகன் சொல்கிற தண்ணி ஆக்க வேண்டாமா. ஓகே, இங்கெல்லாம் தாளித்து போடுவோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்ப்போம். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட கருவேப்பிலை, ஒரு 2-3 செத்தல் மிளகாய். அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கெல்லாம் சட்னியில் கொட்டுவோம். இதில் சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், உள்ளி, இதோட செத்தல் மிளகாய். இதெல்லாம் இந்த சட்டியிலேயே இப்படியே வதங்கட்டுக்கும். இங்கால இட்லி அவிஞ்சிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறினோன்னா நான் எடுப்பேன். இங்கால பாருங்கள், சட்னியை தாளித்து போட்டாச்சு. கலந்து விடுவோம். இனி சாம்பாரை பார்ப்போம். இப்போ பாருங்க, நல்லா அவிஞ்சு தண்ணி எல்லாம் வற்றி வந்துட்டு இனி தண்ணி சேர்ப்போம். தக்காளி பழம் சேர்ப்போம். இதோட எங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்போம். இங்கால புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். பிரிஞ்செடுப்போம். புளியை சேர்க்குறேன். சாம்பார் தூள் சேர்க்குறேன். இனி இதோட உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். சாம்பார் கொதிக்கட்டுக்கும். இப்போ இட்லி எடுப்போம். இல்லைங்களா, எப்படி வந்துருக்கு பாருங்கள். இதான் பூ போல் இட்லி. இந்த மாதிரி எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். இங்கெல்லாம் சாம்பார் கொதிச்சு கொண்டு வருது. தாளிச்சத்தை இதில் போடுவோம். இப்போ கலந்து விடுவோம். பார்த்திங்களா, தண்ணி சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு. தேங்காய் பால் இந்த வெள்ளை ஒன்று இந்த வெள்ளை மரக்கறி இருந்துச்சுன்னா சரி. உப்பு பார்ப்போமா? சும்மையாக இருக்குது தெரியுமா. இன்னொரு கொதிச்சோட்டு இறக்குவோமா. மல்லியிலே போட்டுட்டு இறக்குவோம்.
அடுப்பை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு இறக்குவோம். பாருங்க இப்படி கொதிச்சு கொண்டிருக்குன்னு சூப்பரான தண்ணி சாம்பார். செம்மையாக இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி நண்பர்களே, நான் சாப்பிட போகிறேன். வாங்க பாருங்க, இட்லி இதுதான் பூ போல இட்லி பார்த்தீங்களா? இது பாருங்க கச்சான் சட்னி. முதல் சட்னியோட சாப்பிட்டு பார்ப்பேன் நண்பர்களே. பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கு நண்பர்களே, தெரியுமா? வாயில் வச்சோன்னு இட்லி அப்படியே கரைஞ்சி போகும் தெரியுமா? இது எங்களுக்கு தண்ணி சாம்பார் பாருங்க. ஆனால் சுடும், அதான் பிரச்சனை. அப்படியே ஊற்றிட்டு இது கொஞ்சம் ஊறுறதுக்குள்ள இங்கே பாருங்க இட்லி இங்கே எப்படி ஒரு சாஃப்ட் பார்த்தீங்களா? இது கொஞ்சம் ஆறட்டுக்கும், சுடுது நண்பர்களே. பாருங்க நீங்கள் நல்லா ஊறிட்டீங்க பாருங்க. இங்கே எப்படி ஒரு பூ மாதிரி வருது. நீங்கள் நல்லா இருக்குது தெரியுமா? இது என்ன செய்யணும் தெரியுமா? இங்கே இந்த சாம்பார் அப்படி குழச்சிட்டு இதில் வந்து இங்கே கொஞ்சமாக அங்கட கச்சான் சட்னி இருக்குது, அதையும் சேர்த்து இப்படி குழச்சி இப்படி சாப்பிடணும். ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்க வேறு லெவலாக இருக்குது. இப்படி ஒரு யொக்கில் தண்ணி நினைட்டு குடித்தான் சாப்பிடணும் சரியா? சாப்பிடக்க எப்போவுமே பக்கத்தில் தண்ணி இருக்கணும், எதுவும் சங்கம் பொறுப்பேக்காது. நல்லா இருக்கு. முட்டை அன்பர்களே, நான் இப்படியே சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு லெவலாக இருக்கும் நண்பர்கள் தெரியுமா? சட்னியை சாம்பாரையும் சேர்த்து இப்படி சாப்பிட இப்படியே பாருங்க, இங்கே பாருங்க நீங்களே பூ மாதிரி வந்துருக்குங்க. எப்படி இது வந்து இந்த பெரிய கிரைண்டரில் நான் அரைச்சபடியாக தான் எனக்கு இப்படி வந்திருக்கு நண்பர்களே. சின்ன மிக்சி கப்பில் அரைச்சாலும் இப்படி பூ மாதிரி வரும், ஆனால் பெரிய கிரைண்டரில் அரைக்க இன்னும் சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாம்பாரை பாருங்கள், தேங்காய் பாலே தேவையில்லை பார்த்தீங்களா? தண்ணி சாம்பார் அட்டி தூள் செம்மையாக இருக்குது. இதை வச்சு இன்றைக்கு இரவுக்கு சாப்பிட்டு நாளைக்கும் இதை ஒட்டியாச்சு. நாளைக்கு காலையிலையும் இந்த சாப்பாட்டையே கொடுத்து இந்த சாம்பாரோடையே கொடுத்து இட்லி மிஞ்சிச்சண்டா அதோட கொடுப்பேன். இல்லாட்டிக்கு தோசைமாக இருக்குது, அதை சுட்டு சரி ஆக்களுக்கு கொடுத்துருவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. ஆக்களுக்குன்னா எங்களோட வீட்டு ஆக்களுக்கு தான் சரியா? நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா. நல்லா இருக்கு.